ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. 300 கிராம் வெங்காயம் நீட்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் வதங்கினது போதும். 300 கிராம் தக்காளி நல்லா வதங்கட்டும். 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. 5 பச்சை மிளகா போட்டலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டலாம். இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கல் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் இப்போ இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். சிக்கனில் உள்ள தண்ணியே இப்போ பாருங்க நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் 2-3 தண்ணி ஊற்றி கழுவி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டலாம். 1/2 கிலோ பிரியாணி அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு 1½ லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ உப்பு வரப்பெல்லாம் கட்டாக்குதான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டலாம். ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்துருச்சு, ஏர்லாம் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வேறு லெவல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.